ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பேபி ஃபுட் மேஜிக். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, பேபிஸ்க்கு ரொம்பவே ஹெல்த்தியான கொள்ளு பருப்பு வச்சு இட்லி அண்ட் தோசை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதை வந்து ஒரு வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்கள்லேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். பேபிஸோட டைஜஷன் சிஸ்டம் பார்த்திங்கன்னா ஒரு வயசுக்கு மேலே தான் நல்லாவே வந்து டெவலப் ஆகிருக்கும். கொள்ளு பருப்புலலாம் ஹை ப்ரோட்டீன் இருக்கனால பேபிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டைஜஷனுக்கு அப்போ தான் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தொடர்ந்து 3 நாள் வந்து கொடுத்து பாருங்கள். பேபிஸ்க்கு நல்லா செட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வாரத்தில் ஒரு டைம் வந்து கொடுக்கலாம். பேபிஸ்க்கு மட்டும் கிடையாது, ஸ்கூல் போகிற கிட்ஸ், அடல்ட்ஸு, அதுக்கப்புறம் வெயிட் லாஸில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இது வந்து நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணும். நார்மல் வந்து இட்லி தோசையை விட இந்த மாதிரியும் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம உடம்புக்கு வந்து ரொம்பவே வந்து நல்லது. இப்போ வாங்க இதோட மெஷர்மெண்ட் வந்து பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி இட்லி ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இட்லி ரைஸ்க்கு பதிலாக வந்து பச்சரிசி இல்லை வந்து நார்மல் சாப்பாட்டு ரைஸ் கூட வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். எது எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலும் வந்து ஈக்குவல் அமௌண்ட்டில் எடுத்துக்கோங்க. இப்போ இட்லி ரைஸ் 1 டம்ளர் எடுக்கிறீங்க அப்படின்னா சேம் அமௌண்ட்டில் வந்து கொள்ளுப்பருப்பு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து பச்சரிசியில் செய்யும் போது கூட தோசை வந்து நமக்கு வந்து நல்லாவே வந்து கிடைக்கும். நான் வந்து இன்றைக்கி முழு கொள்ளுப்பருப்பு வந்து 1 டம்ளர் வந்து எடுத்துக்கிறேன். கொள்ளுப்பருப்பில் பார்த்திங்கன்னா பேபிஸ்க்கு தேவையான ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து நிறைய இருக்குது. அது வளர்கிற குழந்தைங்களோட மசில் டெவலப்மெண்ட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணும். இதோட வந்து நான் கருப்புளுத்தம் பருப்பு வந்து 1 டம்ளர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வெள்ளை உளுத்தம் பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். கருப்புளுத்தம் பருப்புலேயும் நிறைய சத்துக்கள் வந்து இருக்குது. 1 ஸ்பூன் வந்து வெந்தயமும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வந்து தண்ணி ஊற்றி 4லேருந்து 5 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து ஊற வைக்கிற தண்ணியிலையும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய சத்துக்கள் இருக்கும். கிரைண்ட் பண்ணும் போது வந்து அதை யூஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அதனால் வந்து ஊற வைக்கும் போதே பார்த்திங்கன்னா நல்லா 4லேருந்து 5 டைம் வந்து எந்த தூசு எந்த அழுக்கும் இல்லாமல் நல்லா வந்து கழுவிட்டு ஊற வைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வந்து நல்லா கிளியராக இருக்கணும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா கிளியராக இருக்கணும். அது வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 8லேருந்து 10 மணி நேரத்துக்கு வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. கொள்ளுப்பருப்பு வந்து நல்லா ஊறி இருக்கணும். அப்போ தான் வந்து கிரைண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் 8 மணி நேரம் கழித்து பார்க்கும்போது கொள்ளுப்பருப்பு வந்து நல்லா டபுள் சைஸாக வந்து ஆயிருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா நான் தண்ணியை எடுத்துகிட்டு நம்ம கிரைண்ட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மிக்சிலையும் கிரைண்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா கிரைண்டரில் கிரைண்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மாவு இந்த அளவுக்கு நமக்கு வந்து நல்லாவே வந்து ஃப்ளஃபியாக கிடைக்கும். நாம் நார்மலாக வந்து இட்லி தோசைக்கு எப்படி அரைப்போமோ சேம் அதே மாதிரியே வந்து அரைச்சிட்டு உப்பு போட்டு கை வச்சு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வந்து நல்லா கலந்துட்டு ஓவர் நைட் வந்து நல்லா புளிக்க விட்டுக்கோங்க. மாவு வந்து நல்லா புளிச்சு வந்துருந்துச்சுன்னா தான் நமக்கு வந்து இட்லி தோசை வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். அதனால் கை வச்சு நல்லா 4லேருந்து 5 நிமிஷம் வந்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓவர் நைட் வந்து மாவை வந்து நல்லா புளிக்க வச்சுக்கோங்க. கொள்ளுப்பருப்பில் பார்த்திங்கன்னா அயன் கண்டென்ட்டும் வந்து நிறைய இருக்குது. பேபிஸை அனிமியாலேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கெலாம் வந்து இது நல்லா ஹெல்ப் பண்ணும். இப்போ பாருங்கள், மாவு இந்தளவுக்கு நல்லா வந்து புளிச்சு வந்துருச்சு. நம்ம இதில் வந்து பேக்கிங் சோடாவில் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. மாவை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து மிக்ஸ் பண்ணிடாதீங்க. லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தண்ணி வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் வந்து இதுவே வந்து இட்லி ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப மிக்ஸ் பண்ணாமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி ஊற்றிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்தோம்னா போதும். இட்லி வந்து நமக்கு நல்லாவே வந்து கிடைக்கும். நார்மல் இட்லி மாதிரி வந்து நமக்கு ரொம்ப ஃப்ளஃபியாகலாம் வந்து இது கிடைக்காது. மீடியமாக தான் கிடைக்கும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கை வச்சு வந்து நீங்கள் இந்த மாதிரி அழுத்தி பார்த்திங்க அப்படின்னா உங்கள் கையில் வந்து கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரணும். மேக்ஸிமம் 10 நிமிஷத்துலேயே வந்து குக் ஆயிரும். இல்லை அப்படின்னா வந்து எக்ஸ்ட்ரா வந்து 2 நிமிஷம் வந்து நீங்கள் விட்டுக்கலாம். இதுவே வந்து பார்த்திங்கன்னா இட்லி வந்து நமக்கு நல்லாவே வந்து குக் ஆயிரும். நான் தோசைக்கு பார்த்திங்கன்னா இந்த மாவோடைய கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் தோசை ஊற்றுற கன்சிஸ்டன்சிக்கு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இதில் வந்து தோசை ஊற்றிக்கலாம். இட்லியை விட பார்த்திங்கன்னா தோசை வந்து இன்னுமே நமக்கு நல்ல டேஸ்டியாக இருக்கும். நல்ல முருகலாகவும் கிடைக்கும். கொள்ளுப்பருப்பில் பார்த்திங்கன்னா அயன் கண்டென்ட் நிறைய இருக்கனால ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கெலாம் நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கால்சியம், பாஸ்பரஸ் இதுவும் வந்து நிறைய இருக்கனால வளர குழந்தைங்களோட போன் நல்லா ஸ்ட்ராங்காக டெவலப் பண்ணுறதுக்கு, அவங்களோட டீத் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது நல்லா ஹெல்ப் பண்ணும். இது வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஸ்லோவாக குக் பண்ணுங்கள். ஏன்னா கொள்ளுப்பருப்பு குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்.
ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா வந்து மாவு நம்ம வந்து மேலே வந்து வெந்த மாதிரி இருக்கும், ஆனால் உள்ள மாவு பார்த்திங்கன்னா வெந்திருக்காது, கொஞ்சம் கொலக்குலன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் முழுக்க முழுக்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஸ்லோவாக வந்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க. கொழுப்பருப்பு பார்த்திங்கன்னா பேபிஸ்க்கு தேவையான எல்லா சத்துக்களுமே இருக்குது. ஃபைபர் வந்து பேபிஸ்க்கு கான்ஸ்டிபேஷன்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இம்யூன் சிஸ்டம் நல்லா பூஸ்ட் பண்ணும். பேபிஸோட ஸ்கின்னுக்கு, ஹேருக்குன்னு சொல்லிட்டு இதில் ஏகப்பட்ட சத்துக்கள் வந்து இருக்குது. அதே மாதிரி பேபிஸோட பிரைன் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான பி விட்டமின்ஸும் இதில் நிறைய இருக்குது. இது வந்து பேபிஸோட ஓவரால் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணும். வாரத்தில் 1-2 டைம் வந்து இந்த நார்மல் இட்லி தோசையே வந்து நீங்கள் கொடுத்துட்ருக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரியும் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடல்ட்ஸ் நாமளுமே எடுத்துக்கலாம், ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். வெயிட் லாஸில் இருக்கவங்களுக்குலாம் வந்து இது ரொம்ப சூப்பர் ஃபுட்னே வந்து சொல்லலாம். இட்லி பாருங்கள் நமக்கு ரொம்ப ஃப்ளஃபியாக கிடைக்காது, பட் வந்து நமக்கு நல்ல மீடியமாக தான் இருக்கும். ஃபஸ்ட் டைம் எடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா இதோட டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் சாப்பிட சாப்பிட வந்து நம்ம ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே நல்லது. மறக்காமல் வந்து உங்கள் பேபிஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன வயசுலேருந்தே கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களும் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையான்னு சொல்லிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கொடுங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.